வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் செய்யலாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போட்டு ரெஸ்லிங் செய்யலாம் தமிழை தெரிஞ்சுக்கோங்க. ஃபாஸ்ட் செய்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரம் ஸ்மாக்டவுன் ரிவ்யூவே நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழ் ஓஜி சேனலில் தான் போட்டோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதில் கீழே நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழுடைய புதிய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்குறேன். ஏன் கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து எப்படி ப்ரோ இந்த ஃப்ரீயாக வந்து லைவாக ரெஸ்லிங்கை பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்க. என்னால் இதில் சொன்னால் காப்பரேட் போட்டு சேனலை தூக்கிடுவானுங்க. அதனால் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி அந்த குரூப்பில் போட போகிறேன். அப்போ அதில் காப்பரேட்லாம் வராது, நீங்கள் எப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம்ல. அதுக்காக அந்த குரூப்பில் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ரெஸ்லிங் கிங் ஓஜி சேனலோட லிங்க் வந்து கீழே இருக்குது. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆயிருப்பார். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் ரிட்டன் ஆனதுனால ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தாலும் ஏஜே ஸ்டைல் வந்து இன்றைக்கி கார்மெலோ ஐஸுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளையாடிருந்தார். இந்த மேட்ச்சில் துரதிர்ஷ்ட விஷயமா பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் அன்எக்ஸ்பெக்ட் மூமெண்ட்டாக தான் நினச்சாங்க. ஏன்னா ஏஜே ஸ்டைலுக்கு இன்ஜுரி அப்படிங்கிறது இன்னும் பல பேரால் பார்த்தீங்கன்னா நம்ப முடியல. ஆமாங்க, உண்மைதான், ஏஜே ஸ்டைலுக்கு இன்ஜுரி போல இருக்குது. பட் ஆனால் எனக்கு இதில் நம்ப முடியாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டபிள்யூடியில் பேக் ஸ்டேஜில் செக்யூரிட்டி கார்டாக இருக்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலுக்கு இன்ஜுரியான்னு சொல்லிட்டு டாக்டர் மாதிரி வந்திருப்பார். செக்யூரிட்டி கார்டு எப்படி டாக்டர் மாதிரி வந்தார்? அது ஒரு கேள்விக்குறி தானே. பேக் ஸ்டேஜ்லையும் அப்படி தான் இருந்தது. மேபி ஏஜே ஸ்டைலோட இன்ஜுரி ஸ்டோரிக்காக பண்ணாங்களா? இருக்காது. ஏஜே ஸ்டைல் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டாரு. இப்போ தான் ரெஸ்லிங் பண்ண வந்தாங்க. அப்போயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. இதை பற்றி ஏதாவது தெளிவான அப்டேட் டபிள்யூபி கொடுத்தாங்கன்னா அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த செய்தி, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸும் ட்ரிபிள் ஹெச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ பேக் ஸ்டேஜில் கொடுத்துருப்பாங்க. ரெஸ்ல்மேனியா சம்மர் ஸ்லாமு கூட இப்படி ஒரு ப்ரோமோவை ஹைப்பை க்ரியேட் பண்ணல. பட் ஆனால் பேட் பிளட்டுக்கு ஏன் டபிள்யூபிள்யூ வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணாங்கன்னு தெரில. சரிங்க, கோடி ரோட்ஸோடைய ஹோம் டவுனில் நடந்தாலும் இந்த அளவுக்கா? அதில் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு பின்னாடியே பால் ஹேமன் வர்ற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. ஸோ பால் ஹேமன் ஒரு ரிட்டர்ன் மேபி இருக்கலாமோ? இதில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், ஓடிசி அந்த டிஷர்ட்டை பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் போட்டிருக்காரு. இது வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ சமீபத்தில் ரிட்டர்ன் ஆனதில் அப்போ போட்ட டிஷர்ட். அப்போ பால் ஹேமன் ரிங்கில் கூட வரல. பட் ஆனால் பேக் ஸ்டேஜில் ரோமன் பின்னாடி வந்திருக்காரு. அது இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டுருச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கல்ல. அது வந்து த ராக்கோட ரிட்டர்னாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய நியூஸாக இருக்குது. என்னப்பா இது, ராக்கு வந்து எப்படி அட்லாண்டாட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். இப்போது ரோமன் ரெயின்ஸ் கோடி ரோட்ஸ் ரெண்டு பேருமே இருந்து சண்டை போடுறாங்க. கோடி ரோட்ஸும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ராக்கோட ரிட்டர்ன் ஏன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சில பேரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதில் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தி ராக்கு வந்து எங்கே இருக்கிறார்? இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாருன்னா இப்போ இந்தியாவில் நான் இருக்கிறேன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறேன். டெல்லியில் ஒரு ஃபங்க்ஷன்னா நான் டெல்லியில் இருந்தால் தானே டெல்லியில் ஃபங்க்ஷன் பங்கேற்க முடியும். அதே மாதிரி இப்போது யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா அட்லாண்டினா அந்த சிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா தி ராக் வந்து இருக்கிறாரு. அது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கே வந்து அவருடைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பேட் பிளட் வந்து நடக்க போகுது. ஸோ அதில் ஜிருகிலா அப்படிங்கிற ஒரு சிட்டியில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. ஆக்சுவலி அது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கர்நாடகா சென்னை கரூர் அவ்வளோதான் டிஸ்டன்ஸு. அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராக் இருக்கிறாரு. மேபி அவர் பேட் பிளட்டுக்கு வரலான்னு சொல்லப்படுது. அஃபிஷியல் நியூஸ்லாம் கிடையாது. அவர் அட்லாண்டா சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்தி இருக்குது. நடாரா அப்படிங்கிறது தெரில. அதே மாதிரி தி ப்ராக் லெஸ்னர் பற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு நமக்கு. ஒன்றும் இல்லைங்க, தி ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பேட் பிளட்டில் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கிடச்சிருக்குது. என்னப்பா இது, பேட் பிளட்டில் வராருன்னா அவருக்கு ஆப்போனண்ட்னா குந்தருக்கே பேட் பிளட்டில் மேட்ச் இல்லை, எப்படி வருவார்? இப்போ சமீபத்தில் ப்ராக் லெஸ்னரை ஆக்டிவ் ரெஸ்லர்ஸோடைய பட்டியலில் சேர்த்துருந்தாங்க. அதை நான் இப்போ 2 நாள் முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போது ஏன் தெரியுமா அவர் பேட் பிளட்டுக்கு வருவார்னு சொல்லப்படுது? ஒன்லி ரூமர் தான். அதுக்கு காரணம் ப்ராக் லெஸ்னரும் பார்த்தீங்கன்னா அட்லாண்டா சிட்டியில் தான் இருக்கார். அட்லாண்டா சிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து டபிள்யூபிள்யூ வந்து பேட் பிளட் எடுத்துறாங்க. இவர் ஆக்சுவலி அமெரிக்கனே கிடையாது, இவர் கனடா நாட்டில் இருக்கிறாரு. கனடா நாட்டில் உள்ளவர் அமெரிக்காவில் உள்ள இந்த சிட்டிக்கு வந்திருக்காருன்னா மேபி டபிள்யூபிள்யூ ஷோக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதில் ப்ராக் லெஸ்னருடைய லுக்கை பாருங்கள், ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அந்த ஷேவிங் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? மேபி ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பில்லை. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா அட்லாண்டா சிட்டிக்கு வந்துருப்பார் போல இருக்குது. பட் ஆனால் அஃபிஷியலி பேட் பிளட் நடக்கிற அந்த பேப்பர் இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் இருக்கிறாரு. அவர் 100% வருவாருன்னு சொல்லலை, அந்த சிட்டியில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
பேட் பிளட் பேப்பரையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாயங்காலம் 3:30 அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. எப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, 3:30 AM. ஏஎம்ங்கிறது காலங்கத்தால் நாளைக்கு காலையில் 3:30க்கு தான் பார்த்தீங்கன்னா பேட் பிளட் வந்து ஆரம்பிக்குது. நிறைய பேர் ஈவினிங் நினைக்காதீங்க. அதே மாதிரி நான் எக்ஸ்க்ளூசிவாக போடும்போது கூட டைமை ஒழுங்காக தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். 10 AM 8 PM. 8 AMங்கிறது காலையில் 10 மணி. ஸோ காலையில் 10 மணிக்கு பார்க்க முடியாதவங்க நைட்டு 8 மணிக்கு பார்த்துக்கோங்க. அது இந்த டைம் AM PM போட்டிருக்குது, சில பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு காலைல 3:30 மணிக்கு ஒரு ஷோ, 10 மணிக்கு ஒரு ஷோ, நைட்டு 8:30 ஒரு ஷோ. புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேட் பிளட்டோடைய மேட்ச் கடை பற்றி ஃபைனலி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பெய்லிக்கும் நயா ஜாக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது. ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பெய்லியும் நயா ஜாக்ஸும் ஈக்குவலாக 5 பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. 2 பேரும் பின்ஃபால் வின் பண்ணல. அடுத்து WWE உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப், இதில் நம்ம லிவ் மோர்கனுக்கும் ரியா ரெப்ளைக்கும் இருக்குது. இதில் ஃபைனல் ரூமராக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ரூமர் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் வந்து டிஃபனி வந்து கேஷிங் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டேமியன் பீஸுக்கும் ஃபின் பாலருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ட்ரூ மேக்கின்டையர் வெர்சஸ் CM Punk. இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா WWE வந்து ஒரு சில நியூஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, AJ Lee வந்து இந்த மேட்ச்சில் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹிண்டிங் கொடுத்துருக்குறாங்க. மேபி AJ Lee பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மேட்ச்சில் பெரிதும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா மெயின் ஈவென்ட் அன்டிஸ்பியூட்டட் WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இது கோடி ரோட்ஸ் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ஜாக்கப் ஃபாட்டு சோலோ சிக்காவுக்குள்ள நடக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. டோட்டலி சொல்லணும்னா பேட் பிளட் பேப்பரியை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற பேப்பரியாக தான் பார்த்தீங்கன்னா பேட் பிளட் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பேட் பிளட் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக வந்து இப்போதைக்கு அஃபிஷியலாக WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது. ரோமன் ரெயின்ஸ் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ஜாக்கப் ஃபாட்டு சோலோ சிக்காவை தான். அப்போ ஹெலினசல் மேட்ச் இல்லையான்னு கேட்டிங்கன்னா எஸ் இல்லை, WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் நடக்க போகிற பேட் பிளட் பேப்பருடைய ஓப்பனிங் ஷோவாக ட்ரூ மேக்கின்டையருக்கும் CM Punkக்கு நடத்திட்டு மெயின் ஈவெண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை நடத்த போகிறாங்களா. மேபி ஏதாவது விஷயம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது நடக்கும்போது தான் பார்க்கணும். WWE பார்த்தீங்கன்னா 2K24 நியூ ஆடாக பார்த்தீங்கன்னா த ஃபீல்டு கேரக்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. பிரே ஒயிட்டோட கேரக்டர் ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் ஃபீல்டோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் முறையில் இப்போ பிரே ஒயிட் இருந்தாருன்னா அவரோட மாஸ்க் எப்படி இருக்கும், அதை நாங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருப்போம், இப்போ பிரே ஒயிட்டோடைய ஃபீல்டு கேரக்டர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே கொடூரமாக இருக்குதுல. இது நீங்கள் ஒருவேளை உங்கள்கிட்ட ப்ளே ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா 2K24 பார்த்தீங்கன்னா அந்த கேமை விளையாடி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஸோ நாளைக்கு பேட் பிளட் பேப்பரையும் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுலேயும் சேர்ந்துக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையுமே மார்னிங் சந்திக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, எண்டு ஸ்க்ரீனில் ஸ்மார்ட் ரிவ்யூ இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க.